இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். और इस सेकंड सेशन में हमने सीखा कि पवित्र आत्मा का भी शरीर और प्राण और आत्मा होता है, और वचनों के द्वारा हमने सीखा कि पवित्र आत्मा खुद ही एक सहायक हमारे लिए भेजेगा जो हमें सब जगह पे हमारी मदद करेगा, और वो हमें सत्य के मार्ग पे, सत्य का आत्मा हमें सत्य के मार्ग पे ले जाएगा। और ये हमने वचन में सीखा आज। और ये बताया हमें कि परमेश्वर ने, यीशु मसीह ने हमें सब चीज पर अधिकार दिया है। सबसे पहले उन्होंने हमें अपनी संतान होने का अधिकार दिया है, और सबसे पहले हमें हर चीज की फिक्र ना करते हुए, परवाह ना करते हुए हमें ये मानना है, ये अंगीकार करना है कि हाँ, हम उसकी संतान है, हम उसके बच्चे हैं, वो हमें संभाल के रखेगा। और जिस चीजों पे उसने हमें अधिकार दिया है, बलिदान, अपना बलिदान करके क्रूस पे, और हमें उसे उसकी इम्पोर्टेंस को समझना चाहिए और उस अधिकार को हमें स्वीकार करना चाहिए कि हाँ, ये अधिकार हमने यीशु मसीह के क्रूस पर जाने से मिले हैं, और तभी हम सिद्ध होते जाएंगे उसमें। और वो चाहते हैं, प्रभु चाहते हैं कि हम भरपूरी में जिए और हम भी एक श्रोमणी बन जाएं। बस इतना ही कहती हुई धन्यवाद करूंगी जो दास प्रभु के हमारे पास आए हैं, जिन्होंने हमें ये वचन की गहराई से ये टॉपिक समझाए हैं। और अब जब भी हम बाइबल स्टडी करें तो हम इसी तरीके से, इसी गहराई से प्रभु हमें मदद करे, हमारे सहायक बने और हमें भी सत्य के मार्ग पर ले चले। धन्यवाद। அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப், அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.